உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நாட்டில் நியாயமாக தான் நடக்குதா? எவ்வளோ தான் வளர்ச்சி வந்தாலும் ஏன் நம்ம மக்கள் ஏழையாகவே இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு இலுமினாட்டி பிலீவராக மாறலாம். அது என்ன இலுமினாட்டின்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தை யாருக்குமே தெரியாமல் ஒரு குரூப் ரூல் பண்ணிகிட்ருக்கு. அந்த குரூப்பு தான் நம்ம எப்படி வாழணும், எப்படி யோசிக்கணும், எதை நம்பணும்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் அவங்கள்ட்ட இல்லாத பவரே கிடையாது. அவங்க நினச்சா யாருனாலும் விலை கொடுத்து வாங்க முடியும். அவங்களால நம்ம மனசுக்குள்ளே புகுந்து நம்ம எண்ணத்தையே மாற்ற முடியும். நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போக வைக்கவும் முடியும். அதெல்லாம் எப்படி முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி பார்க்குற நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸாக போட்டு உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரியே நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. படத்துலலாம் நிறைய கெட்ட விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்ஸை புஷ் பண்ணி நீங்கள் கவலை பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட தான் மறைப்பாங்க. இன்னும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு காலங்காலமாக எப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு தான் சொல்லி தந்திருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே கடன் வாங்கியே வாழ்ந்துட்டுருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சி நீங்கள் எதனால் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையை உருவாக்கியிருக்கும். இது மட்டும் இல்லை, நம்மள்ட்ட ஒரு பிரிவினை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஜாதி மூலமாகவும் இருக்கலாம், ஒரு மதத்து மூலமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியலிஸ்ட் மூலமாகவும் இருக்கலாம். சரி, யார் தான் இந்த இலுமினாட்டி, இவங்க எங்கே தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த இலுமினாட்டின்ற குரூப் 1776 பவாரின்ற ஒரு ஊரில் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனவர் ஆடம் வைசாப்ட். இந்த ஆடம் வைசாப்ட்டுக்கு அங்கே கவர்மெண்ட் பண்ணுற சில விஷயங்கள் பிடிக்கல. ஒன்று, கவர்மெண்ட் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதில் ரிலீஜியஸ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அடுத்து அங்கே சில மக்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டமே அந்த ஊர் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கான சம உரிமையும் அங்கே இல்லை. இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற சில விஷயங்கள் பிடிக்காம தான் இவர் இலுமினாட்டின்ற ஒரு குரூப் உருவாக்குனார். இந்த இலுமினாட்டி குரூப்புக்குன்னு சில கோல்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், அங்கே இருக்க பீப்புளுக்கு ரேஷனல் திங்கிங் கொண்டு வரணும்னு. ரெண்டாவது, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணுன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து, சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க. எந்த விஷயமே மெரிட் பேஸ்டாக தான் இருக்கணும், பர்த் ரேட்டாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுலையும் உறுதியாக இருந்தாங்க. அடுத்து, பொண்ணுங்களுக்கான சம உரிமை, ரிலீஜியஸ் பீப்புள் யாருமே உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. கடைசி, அந்த ராயல் பீப்புளோட அப்ரேஷனை எதிர்க்கணும்னு நினச்சாங்க. இந்த குரூப்பில் சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, டாக்டர்ஸ், லாயர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ்னு அந்த ஊரில் இருக்க உயர் பதவியில் இருந்தவங்களாம் இருந்தாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் லெவல் ஆஃப் மெம்பர்ஷிப்லாம் இருந்துச்சு. கோட் நேம்ஸும் வச்சுக்கிட்டாங்க. அவங்க கம்யூனிகேஷன் எப்பவுமே என்கிரிப்டடாக தான் இருக்கும். இப்படி தான் இந்த இலுமினாட்டி குரூப் செயல்பட்டு இருந்துச்சு. அடுத்த சில வருஷத்துலேயே இந்த கவர்மெண்ட்டுக்கு இலுமினாட்டி பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த குரூப்பை பேன் பண்ணிட்டாங்க. அந்த குரூப்பில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த குரூப்போட தலைவர் மட்டும் நாடு கடத்தப்பட்டார். அவ்வளோதான் இந்த இலுமினாட்டி ஸ்டோரி. இதுக்கப்புறம் இந்த குரூப்பை யாருமே எங்கேயுமே பார்க்கல. பட் இவங்களோட கொள்கை மட்டும் மக்களோட மனசில் டீப்பாக பதிஞ்சிருச்சு. அடுத்து எந்த ஊரில் ரெவல்யூஷன் நடந்தாலும் இந்த இலுமினாட்டி தான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் இருக்குல்ல, இது கூட இந்த இலுமினாட்டி தான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கவே இல்லை. இலுமினாட்டின்றது இப்போ வெறும் கொள்கை மட்டும்தான், அந்த மாதிரி வாழ்ந்த குரூப் எப்பயோ அழிஞ்சிட்டாங்கன்றதுல உறுதியாக இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்மளுக்கே நம்மளை யாரோ ஆள்ற மாதிரியே நம்மளுக்கு தோண்டிகிட்டு இருக்கு. அது நம்ம ஏழாமையா, இல்லை இந்த உலகம் உண்மையிலே மோசமாக மாறிடுச்சா? நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு மேலே ஒரு பெர்சனை வச்சுருப்போம். அது ஒரு ராஜாவாக இருப்பார். நம்ம அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துக்குவோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியுது. அப்படியே இருந்து நம்மளுக்கு ஏன் யாரோ நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது? உண்மையிலேயே நம்மளை யாரோ ரூல் பண்ணுறாங்களா? இதை நம்ம ஒரு மன நிலைப்பாடாக கூட நம்ம பார்க்கலாம். நமக்கு எப்போல்லாம் நமக்கு முன்னாடி ஒரு புரியாத விஷயம் நடக்குதோ, அதை ஏதோ ஒரு ஹையர் பவர் தான் பண்ணியிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். இந்த இலுமினாட்டிஸ் பல வருஷமாக இந்த மக்களோட பயத்தின் வெளிப்பாடாகவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த 1920s ஜீவ்ஸ் தான் இலுமினாட்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 1 அவங்க தான் மணியெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு, அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க மேலே பல குற்றச்சாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து இந்த 1960s கோல்டு வார் டைமில் இந்த கம்யூனிஸ்ட் தான் இலுமினாட்டின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த டெக்னிக்கல் குளோபல் ஜெயின்ஸ் தான் நம்ம இலுமினாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு டைமும் அந்த டைமில் உள்ள பிக்கஸ்ட் பவரை நம்ம இலுமினாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த உலகத்தில் இந்த இலுமினாட்டி இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சோம்னா, நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இவங்க இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பழைய இலுமினாட்டி குரூப் எப்பயோ அழிஞ்சிட்டாங்க. இப்போ இருக்க இலுமினாட்டியே வேறு. இங்கே நடக்கிற வார்ஸ், எக்கனாமிக் கிரைசிஸ், ரெவல்யூஷன்ஸ், இது எல்லாமே இலுமினாட்டி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் இந்த இலுமினாட்டியால் செய்ய முடியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண குரூப்பை பற்றி இல்லை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு குரூப். இவங்களோட கரன்சியில் தான் இந்த உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸுமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும்.
இவங்க ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்க ரிசோர்ஸஸ் எடுக்கணும்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே சிவில் வாரை உருவாக்குறது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை நடக்க வைக்கிறது, அங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸை விலை கொடுத்து வாங்குறதுன்னு மணியை வச்சு ஒரு பெரிய கேமே ஆடுவாங்க. ஈவென்ச்சுவலி அந்த கண்ட்ரி ஃபால் ஆகிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க பர்சனை பாப்புலர் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிக்க வைப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மணின்றது பெரிய பிரச்சனையே இல்லை, அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் மட்டும்தான். சரி, இப்படியே கேன்சல் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் கடைசி அவங்களோட கோல் தான் என்னென்னு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சோம்னா நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவாங்க. அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்னா என்னென்னா, இந்த உலகத்துக்கே ஒரே கவர்மெண்ட் தான், ஒரே பவர் தான். எந்த ஒரு கண்ட்ரிஸ்க்குமே பார்டர் இருக்காது, எல்லாமே டிஜிட்டல் கரன்சி தான், அதுவும் ஒரே கரன்சி தான், ஒரே மதம் தான், ஒரே லாங்குவேஜ் தான், எல்லா இடத்துலையும் சர்வேலன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட்டும் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியாக நடக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அவங்கள தான் கும்பிட்டுட்டு வாழணும், அவங்க போடுறது தான் சட்டமாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவங்கள அடையாளப்படுத்திக்கன்னு ஒரு ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் அவங்கள அடையாளப்படுத்திக்க ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த சிம்பிள் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த மாதிரி இலுமினாட்டிஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் வந்து பிரமிடு. அந்த பிரமிடு தலையில் ஒரு கண் இருக்கும். அந்த பிரமிடு அவங்கள ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு குறிக்குது. அந்த பிரமிடு தலையில் இருக்க கட்டு உங்களெல்லாம் நான் டாப்பில் இருந்து பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுது. இந்த பிரமிடு அதை மட்டும் குறிக்கல, ஒரு ஹையரார்க்கியும் குறிக்கும். நம்ம ஸ்கூலில் ஃபியூடலிசம்ன்ற ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். அதை சிம்பிளைஸ் பண்ண ஒரு பிரமிடு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதில் டாப்பில் ராஜா இருப்பார், அது கீழே மந்திரி இருப்பாங்க, அது கீழே வணிகர்கள் இருப்பாங்க, அது கீழே நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஹையரார்க்கி இலுமினாட்டி குரூப்லேயும் இருக்குது. அதே ஹையரார்க்கியில் நம்மளும் இருக்கும். இந்த இலுமினாட்டி ஹையரார்க்கியில் டோட்டலாக 8 லேயர்ஸ் இருக்குது. அதில் நம்ம தான் கடைசி லேயர், அதான் ஒர்க்கிங் கிளாஸ். இந்த கிளாஸில் நம்மளுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்களுக்காண்டி உழைச்சி கொடுத்துட்ருப்போம். அடுத்து 7th லேயர். இந்த 7th லேயரை வேர்ல்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் தான் கவர்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், மிலிட்ரி, போலீஸ், கோர்ட், பிரிசன், ஸ்கூல்ஸ், ரிலிஜன், மீடியான்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விஷயமே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th லேயர். இந்த 6th லேயரை வேர்ல்டு ரிசோர்ஸ் கண்ட்ரோல் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயரில் தான் கார்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த கார்பரேஷன்ஸ்ன்றது வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற இடம் தான். நம்மளையெல்லாம் வச்சு வேலை வாங்கி இவங்க சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. இந்த லேயரில் தான் கூகுள், ஐபிஎம், டொயோட்டோன்ற மாதிரி கம்பெனிலாம் வரும். அடுத்ததை பார்க்க போகிறது 5th லேயர். இந்த 5th லேயர் தான் நமக்கு வேர்ல்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயரில் தான் வேர்ல்டு பேங்க், சென்ட்ரல் பேங்க்னு நம்மளுக்கு டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுற இடமா இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 4th லேயர். இந்த 4th லேயர் தான் திங்க் டேங்க்ஸ் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயரில் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கவர்ன் பண்ணுவாங்க. இதில் யுனைடெட் நேஷன்ஸ், பில்ட்பர்க் குரூப், ட்ரைலேட்டரல் கமிஷன், கிளப் ஆஃப் ரோம்னு பல அமைப்புகள் இருக்கும். இவங்கள சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன ரிசோர்ஸ் கொடுக்கணும், நம்ம எங்கே இருக்கணும், எந்த மாதிரி டிஃபென்ஸ் கொடுக்கணும், நமக்கு எந்த மாதிரி டெக்னாலஜி கொடுத்தா நம்ம அடிமையாக இருப்போன்றது எல்லாத்தையுமே இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த லேயரில் இருக்கிறவங்க நம்மளை ரூல் பண்ணலை, இவங்களை நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு மேலே ஹையரார்க்கியில் இருக்க பீப்புளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3rd லேயர். இந்த 3rd லேயரை கமிட்டி ஆஃப் 300ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரங்களும் மோஸ்ட் பவர்ஃபுல் சப் ஃபேமிலிஸும் இருப்பாங்க. இவங்க ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. இவங்க பணக்காரங்கன்னா சாதாரண பணக்காரங்க இல்லை, ஜென்ரேஷன்ஸாக வந்த பெரிய பணக்காரங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2nd லேயர். இந்த 2nd லேயரோட நேம் க்ரௌன் கவுன்சில் ஆஃப் 13. இந்த லேயரில் தான் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் அண்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. ரிச்னா சாதாரண ரிச் இல்லை, இவங்க பணன்ற கோட்பாட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு கீழே இருக்க லேயரில் எல்லாருமே இவங்க சொல்கிறத கேட்டாகணும். இவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயர் தான் வேர்ல்டு மொனார்க்கி லேயர்னு சொல்லுவாங்க. இந்த மொனார்க்கி லேயரில் யாருமே கிடையாது, இந்த இடத்த யாருமே எடுத்துக்க கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் இதில் தான் பைபிளில் வர சாத்தான் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. இந்த டாப் எலைட் பீப்புள்ஸ்க்கு நம்மளுக்கு போட்ட ரூல்ஸ்லாம் பொருந்துமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பன்னெண்டர கோட்பாடு இல்லாத இவங்க லைஃப் ஸ்டைலை நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா? அதுவும் நம்மளால் கண்டிப்பாக முடியாது. நமக்கு இந்த சமத்தில் இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு வேணால் பார்க்க முடியும், அதுக்கு மேலே நம்மளுக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. மேபி இந்த கார்ப்பரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வேணால் கொஞ்சம் தெரியலாம் நம்மளுக்கு, அதுக்கு மேலே உள்ள லேயர் நம்மளுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. இந்த டாப் மோஸ்ட் எலைட் பீப்புள்ஸை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாதனாலவோ என்னவோ இவங்களை பற்றின ரூமர்ஸ் இந்த இன்டர்நெட்டில் நிறையவே பரவிட்டுருக்கு. இந்த ரூமர்ஸில் என்னென்னா, இவங்க மனுஷக்கறி சாப்பிடுவாங்கன்னு, இவங்க மனுஷ ரத்தத்தை குடிப்பாங்கன்றதையும் சொல்கிறாங்க. இவங்க கடவுளை கும்பிட்றதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் செய்வாங்களாம். அந்த ரிச்சுவல்ஸில் நிறைய குழந்தைகளையும் பலி கொடுப்பாங்களாம். இவங்களுக்காக பொண்ணுங்க மட்டும் இல்லை, சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்கன்னு இவங்களுக்கு பாரபட்சமே பார்க்காம தூக்கிட்டு போயிடுவாங்களாம். இந்த மாதிரி ரூமர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் நிறையவே இந்த உலகத்தில் பரவிட்டு இருக்குது.
இதெல்லாம் எப்படி இந்த சாதாரண மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த செலிப்ரிட்டிஸும் பாப் சிங்கர்ஸும் இவங்க கூட பார்ட்டி பண்ண போவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதாகவும் சொல்கிறாங்க. சில பேர் இதுக்கு மேலே போய் இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை, இவங்கெல்லாம் ஒரு லிசர்ட் பீப்புள்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமாக சில வீடியோஸும் காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் சில எலைட் பீப்புளோட ஹேண்டை க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அது ஒரு லிசர்ட்டோட ஹேண்டு மாதிரியே இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்த்தா ஒருத்தவங்களோட கண் லிசர்ட்டோட கண் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி கான்ஸ்பிரசிஸ் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜாயின் பண்ணுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் பொசிஷன் கூட தருவாங்க. காசுன்றதுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஃபேம்ன்றதும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் சில விஷயம் மட்டும் பண்ணால் போதும். அது என்னென்னா, நீங்கள் மக்களை திசை திருப்பணும், இலுமினாட்டியோட ஐடியாலஜி நீங்கள் பரப்பணும், அப்புறம் அவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த செலிபிரிட்டிஸ் அவங்களோட பாட்டில் இந்த இலுமினாட்டியோட சிம்பிளான ட்ரையாங்கிளை அவங்கள ஹேண்ட் சைன்ஸ் மூலமாக காமிப்பாங்க. இந்த பிரமிடு தலைக்கு மேலே ஒரு கண் இருக்கிற மாதிரி இவங்களும் ஒரு கண்ணை மட்டும் காமிப்பாங்க. அவங்க பாட்டில் சம்மந்தமே இல்லாமல் சில இடத்துல பிரமிட் சிம்பிள் வரும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியல. மேபி இவங்கெல்லாம் இந்த இலுமினாட்டியில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்களா, இல்லை நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம் லாங் லிவ் இலுமினாட்டின்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுக்கு பயம் வருமா வராதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வரணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபைட் பண்ண போகிறது சாதாரண பர்சன் இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரங்களான பெரிய கார்ப்பரேட் குரூப். அதான் இப்போயே இவங்க பெரிய பவர்ஃபுல்லாச்சு, ஏன் நம்மளை ஒன்றும் ஆளலைன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்றைக்காவது நம்மளுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாக சாப்பாடு தந்திருக்கா? ஏன் இவ்வளோ ரோடு போடுறாங்க, இவ்வளோ பிரிட்ஜஸ் கட்டுறாங்க, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளர்க்குறாங்க, அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு தரதில்லை? ஏன்னா உனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு தந்தால் நீ எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்றனால தான். அந்த மாதிரி உனக்கு நீ அடிமன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணவே மாட்டேன். அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பொய்யா கூட இருக்கலாம். அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு அவங்கள பார்த்து பயப்படுறதுக்காக பரப்படும் ஒரு ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். பயம் மாதிரி ஒரு ஆயுதம் வேறு என்ன இருக்க முடியும்? அதே மாதிரி தான் இந்த மனுஷங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா எதையாவது வச்சு ஃபில் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இலுமினாட்டி கான்செப்டை நம்ம கண்ணு வச்சு காது வச்சு ஒரு மனுஷனை மாற்றி அந்த மனுஷனை ஒரு லிசர்டாக மாற்றி கடைசி அந்த லிசர்டை ஏலியனாகவே நம்ம மாற்றிட்டோம். சில செலிபிரிட்டிஸில் இந்த மாதிரி சிம்பிள்லாம் காட்டுறாங்க சொல்லியிருந்தோம்ல. மேபி இந்த கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃபேமஸாகவே வச்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ இந்த இலுமினாட்டியை நம்மளை ரூல் பண்ணுறாங்களா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்களே உங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த இலுமினாட்டி இல்லைனா கூட இது வர்றதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த ஃப்ரீ ஸ்பேஸை யாருனாலும் எடுத்துக்கலாம். அது வர்றதும் வராது நம்ம கையில் தான் இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். நம்ம ஒன்று, நம்ம ஒத்துமையாக இருக்கிறது, இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்குறது, அதுக்கப்புறம் நம்ம உளவு பார்க்குற எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் நம்ம அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த இலுமினாட்டியோட உலகத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லலாம். இப்படிலாம் நான் சொன்ன விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோமா? எனக்கு அதில் பெரிய டவுட்டே இருக்குது. மேபி நம்மளை யாரும் ரூல் பண்ணுறதுக்குன்னு இல்லைனா நம்ம ஒரு சொசைட்டியை ஃபெயிலியர் ஆகுமோன்னு தோணுது. அதுக்கு இந்த இலுமினாட்டி மாதிரி ஒரு குரூப் இருந்தால் அதுவே பெட்டர்னு தோணுது. ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.